அவருடைய பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது திராவிட இயக்க சிந்தனைகளை திரைப்படம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். உதாரணத்துக்கு தாயில்லா பிள்ளைன்னு ஒரு படத்துக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வசனம் எழுதியிருப்பார். அன்னைக்கு பெரிய சனாதனவாதிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நெற்றியில் பிறந்தவன் பிராமணன், கழுத்தில் பிறந்தவன் வைசியன், மார்பில் பிறந்தவன் சத்திரியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் அப்படின்ட்டு எழுதி வச்சாங்க. அதுக்கு கலைஞர் அந்த தாயில்லா பிள்ளையில் ஒரு வசனம் எழுதியிருப்பார். ஒரே மரத்தில் உச்சியில் எட்டிக்கனியும், கிளையில் ஆப்பிள் கனியும், வேரிலே பலாக்கனியும் எந்த மரத்திலாவது காய்த்திருக்கிறதா? எட்டி மரம் எட்டி பழத்தை தான் காய்க்கும், ஆப்பிள் மரம் ஆப்பிள் பழத்தை தான் காய்க்கும், பலாமரம் பலாப்பழத்தை தான் காய்க்கும். ஆனால் ஒரு மனிதனிடம் நெற்றியில், கழுத்தில், மார்பில், காலில் பிறந்தவன் என்று பாகுபாடு காட்டாதீர்கள் என்று